மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. என்னாச்சு சொல்லு, எதுக்கு அழுதுட்டு இருந்த? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? டேய் யாரும் எதுவும் சொல்லலடா. எதுவும் சொல்லலன்னா அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருந்த? ஐயோ இப்ப இவன் கிட்ட அவங்க பேசினதெல்லாம் சொன்னா உடனே கோவப்பட்டு அவங்க கிட்ட போய் சண்டை போடுவான். அவங்களும் இதான் சாக்குன்னு வேணும்னு இது பெரிய பிரச்சனையாக்கிடுவாங்க. அப்புறம் இது அவருக்கு தெரிஞ்சா அவர் இவன் மேலதான் கோவப்படுவாரு. வேண்டாம், அவங்க பேசின எதுவுமே அவனுக்கு தெரிய வேண்டாம். இப்ப சொல்ல போறியா இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்னமோ சொல்லிருக்காங்க, அதுக்கு தான் நீ அழுதுட்டு இருந்திருக்க. இப்ப நீ சொல்றியா இல்ல நான் அவங்ககிட்ட போய் கேட்கவா? டேய் டேய் இருடா, என்ன எதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு கோவப்படாத. அப்ப என்னன்னு சொல்லு. இல்லடா, அது ஐஷுக்கு ஏதோ தாவணி வேணும்னு அவர் புடவைக்காரரை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாரு. அப்ப ஐஷு தாவணி பார்க்கும்போது அனி நீங்களும் புடவை எடுத்துக்கங்கன்னு சொன்னா. நான் வேண்டான்னு சொன்னேன். அப்பதான் அத்தை வந்து ஏமா புடவை வேணாங்கிற, ஐஷு எப்படி எனக்கு பொண்ணோ அதே மாதிரி நீயும் எனக்கு பொண்ணுதான், அவ எடுக்கும்போது நீயும் புடவை எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. யாரு அவங்க அப்படி சொன்னாங்க? அத நான் நம்பணும். டேய் சொன்னாங்கடா, பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக நீ போய் சொன்னாலும் சொல்லுவ. ஒழுங்கா உண்மையை சொல்லு. டேய் இல்லடா, உண்மையாவே அவங்க சொன்னாங்க. இவ்வளவு நாள் பிரச்சனை பண்ணிட்டு எங்க கூட பேசாம இருந்தவங்க இப்ப என்ன பொண்ணு மாதிரின்னு சொன்னதும் எனக்கு சந்தோஷத்துல அழுக வந்துருச்சு. அதனாலதான் அழுதுட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்ல. என்னால இதை நம்ப முடியலையே. ஏன்டா நம்ப முடியல? அவங்க முன்னாடி பிரச்சனையானதுனால என் மேல கோவமா இருந்தாங்க தான். ஆனா இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்பெல்லாம் அவங்களுக்கு என் மேல கோவம் எல்லாம் இல்லடா. உண்மையாவே அவங்க என்கிட்ட நல்லா தான் பேசுறாங்க. என்னை புடவை எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. அதனாலதான் சந்தோஷத்துல எனக்கு அழுக வந்துச்சு. நான் உன்கிட்ட சொன்னதை வச்சு நீ அவங்க என்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிற. ஆனா அப்படி இல்லடா, நான் கூட அவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்க ரொம்ப மாறிட்டாங்கடா, முன்ன மாதிரியெல்லாம் இல்ல. எனக்கு என்னமோ அவங்க மாறிட்டாங்கன்னு தோணல. அன்னைக்கெல்லாம் அவங்க பேசினதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இன்னும் அவங்க ஏதோ பிரச்சனை பண்றதுக்கு தான் வந்திருக்காங்களோனே தோணிக்கிட்டு இருக்கு. டேய் நான் தான் சொல்றேன்ல, அப்படியெல்லாம் இல்ல. அவங்க என்கிட்ட நல்லா தான் பேசுறாங்க. என்னமோ நல்லா பேசினா சரி, ஆனா அவங்களால இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. அண்ணே பாடி உன்னை பார்க்க தான் வந்தேன். ஆனா அதுக்குள்ள அக்கா அழுதுட்டு இருந்ததுனால இங்க உள்ள வந்துட்டேன். இரு அக்காட்ட பேசிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். வா ஐஷு, தாவணி எடுத்துட்டியா? என்னெல்லாம் எடுத்திருக்க, எவ்வளோ ஆச்சுன்னு உன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? தாவணியா? ஓ, நம்ம சொன்னதுனால தாவணி வாங்கியிருக்காளோ? அந்த 2 தாவணி எடுத்திருக்கேன் நீ. அப்புறம் உங்களுக்கும் 3 சாரி எடுத்திருக்கேன். எல்லாம் கூட அண்ணனுக்கு நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டேன். எதுக்கு ஐஷு, எனக்கு எதுக்கு சாரி எடுத்த? உனக்கு மட்டும் தாவணி எடுத்திருக்கலாம்ல. இல்ல நீ அதெல்லாம் பரவாயில்ல, அம்மா சொல்றாங்கன்றதுக்காக. ஏய் ஐஷு, அத்தை சொன்னதுனாலதான் நானும் புடவை எடுக்கலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள நீ எடுத்துட்டு வந்துட்டியா? ஐயோ, அப்புறம் அத்தை தான் என் மேல இருக்கிற பாசத்துல 3 புடவை எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. அதுக்குன்னு நீ 3 புடவை எடுத்துட்டு வந்துட்டியா? ஒன்னே ஒன்னு எடுத்துருந்துருக்கலாம்ல. அண்ணி சரி சரி விடு, எடுத்துட்டே நீ என்ன பண்றது? உனக்கும் புடவை வேணும்னா ஒன்னு எடுத்துக்கோ ஐஷு. இல்ல நீ வேண்டாம், எனக்கு புடவையெல்லாம் கட்ட தெரியாது. வேற என்னதான் தெரியும்? சி போடா பிராந்தா. புடி மென்டல். சரி டேய், நீ என்ன நேரத்துலயே வந்துட்ட? ஒர்க் ஷாப்ல அதுக்குள்ள வேலை முடிஞ்சிருச்சா? அது அதை விட ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். என்ன முக்கியமான வேலை? அது ஒண்ணும் இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். சரி நீ வேலையை பாரு, நான் ரூமுக்கு போறேன். சரிடா. ஐஷு, அது உன் அம்மா பேசின எதுவும் என் தம்பிக்கு தெரிய வேணாங்கிறதுக்காக தான் அவன் முன்னாடி நான் அப்படி சொன்னேன். எனக்கு புரிஞ்சது அண்ணி, அதனாலதான் ஞானும் அதுக்கப்புறம் எதுவும் சொல்லல. தேங்க்ஸ் ஐஷு. உன் அம்மா பேசினதெல்லாம் என் தம்பிக்கு தெரிஞ்சா அவன் தேவையில்லாம கோவப்பட்டு சண்டை போடுவான். அப்புறம் அது உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும். அத்தை நாங்க உங்க வீட்டில் இருக்கலங்கிற கோவத்துல தான் என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. அவங்க கோவம் நியாயமானது தான். ஆனா கூடிய சீக்கிரமே அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டு சரியாயிடுவாங்கன்னு நான் நம்புறேன். ஆனா அதுக்கு முன்னால இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அத்தை இப்ப என்கிட்ட பேசினதும் இல்லை இதுக்கப்புறம் என்னை ஏதாவது பேசினா கூட அது என் தம்பிக்கோ உன் அண்ணனுக்கோ தெரியவே கூடாது. தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும் ஐஷு. நீயும் இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிடாத ஐஷு. அண்ணி, உங்க தம்பிக்கு தெரிய வேணான்னு சொல்றது சரி, ஆனா சேட்டன்கிட்ட ஏன் சொல்ல வேணான்னு சொல்றீங்க? என்ன கோவம் இருந்தாலும் அம்மா உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுனது ரொம்ப தப்பு. அது சேட்டனுக்கு தெரியணும். அப்பதான் சேட்டன் அம்மாவை திட்டும். அப்பதான் இதுக்கப்புறம் அம்மா அப்படி பேசாம இருப்பாங்க. இல்ல ஐஷு வேண்டாம். இப்பதான் அத்தை சமாதானமாய் வந்திருக்காங்கன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு.
இப்போ போய் அத்தை இப்படியெல்லாம் பேசினாங்கன்னு தெரிஞ்சு அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. வேண்டாம் விட ஐஷு. ஐயோ நீ அதுக்குன்னு இப்படி சேட்டன்கிட்ட சொல்லாம விட்டா அம்மா திரும்பவும் ஏதாச்சும் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தும். அது பரவாயில்ல ஐஷு, அதை நான் பாத்துக்கிறேன். அவர்கிட்ட சொல்றதா வேணாமான்னு கூட நான் யோசிச்சு சொல்லிக்கிறேன். ஆனா நீ எதுவும் அவர்கிட்ட சொல்லிடாத. சரியா, நீ நான் எதுவும் சொல்லல. ஆனா நீங்க சேட்டன்கிட்ட சொல்லாம இருக்காதீங்க. நீ அம்மா பேசுனதை நீங்க சேட்டன்கிட்ட சொல்லுங்க. அப்பதான் சேட்டை அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லும். சரியா ஐஷு, அதை நான் பாத்துக்கிறேன். நீ அந்த சாரி அங்க வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். அபி ஸ்கூல் விட்டு வந்து அவளை குளிக்க வைக்கவே இல்லை. அவளை கொஞ்சம் குளிக்க வச்சு ட்ரெஸ் மாத்தி விட்டுறியா? சரியா, நீ அபியை நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரி ஐஷு. நல்ல வேலை ஐஷு கிட்ட சொன்னோம், இல்லைன்னா அவ அவர்கிட்ட சொல்லியிருப்பா. அத்தை என்ன இப்படி எல்லாம் பேசினாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. சித்தி சமாதானம் ஆயிட்டாங்க, நம்மளை ஏத்துக்கிட்டாங்க, இனிமே நம்ம கூட தான் இருக்க போறாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இப்ப அவங்க இப்படி எல்லாம் பேசினாங்கன்னு தெரிஞ்சா பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாரு. வேண்டாம், அவர் சந்தோஷமா இருக்கட்டும். இவங்க ஏதாவது பேசினா கூட நம்ம தாங்கிக்கலாம். என்ன கோவத்துல கொஞ்ச நாளைக்கு பேசுவாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடுவாங்க. அபிக்குட்டி, ஒன்ன நான் குளிக்க வைக்கிறதுக்குள்ள நீ என்னையும் சேர்த்து குளிக்க வச்சுட்ட. ஐயோ, நம்ம குளிச்சிட்டோம்ல, எதுக்கு நம்ம இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ? நம்ம தாவணி தானே கட்டணும். தாவணியோ? அது எனக்கு இன்னும் ஸ்டிச் பண்ணவே இல்லடா. அது ஸ்டிச் பண்ண அப்புறம் தான் போட முடியும். அப்புறம் உனக்கு அவர் நாளைக்கு தானே கொண்டு வரேன்னு சொன்னாரு. நாளைக்கு அவர் உனக்கு கொண்டு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து மேட்சா தாவணி கட்டலாம். நாளைக்கு தான் கட்டுவம்மா, இன்னைக்கு கட்ட மாட்டம்மா. இன்னைக்கு கேட்டா உனக்கு எங்க இருக்கு தாவணி? நாளைக்கு தானே அவர் கொண்டு வரும். நாளைக்கு நானும் அந்த தாவணி ஸ்டிச் பண்ணிடுவேன். அப்புறம் உனக்கும் கொண்டு வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து மேட்சா தாவணி கட்டலாம். சரி. சரி அபிக்குட்டி. அப்புறம் உன் அம்மாக்கு தலைவலிக்குதான், அதனால அம்மாவை போய் தொல்லை பண்ணாத. நீங்க என் கூடயே இரு. அப்புறம் உனக்கு ஹோம்ஒர்க் இருக்கா? உன் பேக் எடுத்துட்டு வா. ஹோம்ஒர்க் இருந்தா நான் உனக்கு சொல்லி தரேன். இல்ல ஐயோ, டீச்சர் ஹோம்ஒர்க்கே கொடுக்கல. நானே போன்ல மோட்டு பட்டிலு பார்க்கடா போன்டா. மோட்டு பட்டிலு பாக்குறியா? அபிக்குட்டி, அம்மா சொல்லிருக்கோம் உனக்கு போன் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு. ஐயோ, ஒன்னே டைம் கூட. ஐயோ, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தானே. ஐயோ வேண்டடா, உன் அம்மா கொஞ்ச நேரம் கூட உனக்கிட்ட போனு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் உனக்கு போனு கொடுத்தேன்னு அம்மாக்கு தெரிஞ்சா அம்மா என்னதான் திட்டுவாங்க. ஐயோ, நம்ம அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். நம்ம இங்க கதவை தாத்திட்டு உள்ள உட்காந்து மோட்டு பாட்டில பாட்டுக்கலாம். அப்பதான் அம்மாக்கு தெரியாது. எடி கள்ளி, எல்லா கள்ளத்தரும் படிச்சு வச்சிருக்க. இந்த கள்ளத்தரெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? வேற யாரு? அதான் இந்த வீட்டிலேயே ஒரு பெரிய கள்ளம் இருக்கானே. சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள வந்துட்டான். ஹை பேபி வந்துட்டா. பேபி, ஐட்டு கிட்ட மோட்டு பட்டில பக்க போன் கேட்டா தடவே மாட்டிக்கா. நீ போன்டா பேபி, கொஞ்ச நேரம் மோட்டு பட்டில பாத்துட்டு தடா. போனுங்க நம்ம ரூம்ல இருக்கு அபி, நம்ம பெட் மேல இருக்கு. போய் எடுத்துக்கோ. எடுத்துட்டு அங்கேயே உட்காந்து போன் பார்த்துட்டு மாமா இப்ப வந்துடுறேன். இது பேபி, நான் போய் போன் எடுத்துட்டு இங்க வரேன். நம்ம ஐட்டு ரூம்லயே உட்காந்து மோட்டு பட்டில பார்க்கலாம். இல்ல அபி, இங்க வராத. இங்க மாமாக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ அங்கேயே உட்காந்து போன் பாரு. மாமா அந்த வேலையை முடிச்சுட்டு அங்க ரூமுக்கு வந்துடுறேன். சரி, அப்ப நான் அங்கேயே போன் பார்க்கறேன். நீ சீக்கிரமா வா. அப்ப நம்ம 2 பேருமே மோட்டு பட்டில பார்க்கலாம். சரி அபி, நீ போ, நான் வரேன். சரி. ஏடா, இப்ப எதுக்குடா அபி அனுப்பி வச்ச? அது வேற ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் மலையாளம் கத்துக்கலான்னு வந்தேன். அதான் அபி இருந்தா தொல்லை பண்ணிட்டே இருப்பாள்ல, அதான் அவளை அனுப்பி வச்சேன். மலையாளம் கத்துக்கவா? ஏன் இவ்வளவு நாள் இல்லாம இப்ப மலையாளம் கத்துக்கணும்னு சொல்ற? அது நமக்கு புரியாதுங்கிறதுக்காக சிலர்லாம் என்னெல்லாமோ சொல்லி நம்மளுக்கு ஏமாத்துறாங்க. அதான் மலையாளம் கத்துக்கிட்டா கொஞ்சம் வசதியா இருக்குமோன்னு தோணுது. ஐயோ, என்ன இப்படி சொல்றான்? ஒருவேளை நம்ம தெண்டினா ஃப்ரெண்டுன்னு சொல்லி வச்சிருந்தோமே, அது இல்லன்னு தெரிஞ்சு போச்சோ? என்ன மலையாளம் கத்து கொடுப்பல்ல? கத்து கொடுக்கறேன். உனக்கு என்ன தெரியணும்? அது மலையாளத்துல தெண்டினா என்னன்னு தெரியணும். ஷுடா, போச்சு போச்சு. அப்ப எனக்கு தெண்டிக்கு அர்த்தம் தெரிஞ்சு போச்சுன்னு தான் நினைக்கிறேன். அதான் வந்து இப்படி கேக்குறான். அது சொல்லுடி, தெண்டினா என்ன? அது வந்து நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, ஃப்ரெண்டு. ஏய், ஒழுங்கா இப்ப தெண்டிக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு உன் வாயாலேயே சொல்ற, இல்லன்னு வையி. ஐயோ, இப்ப இவனுக்கு தெண்டிக்கு அர்த்தம் தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இவன்கிட்ட போய் சொல்ல முடியாது.
சொல்லுடி, தெண்டினா என்ன அர்த்தம்? அது வந்து தெண்டினா பொறுக்கின்னு அர்த்தம். அப்போ என் நம்பரை உன் போன்ல பொறுக்கின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்க. ஐயோ இல்லடா, அதுங்க உன் நம்பரை முன்னாலே சேவ் பண்ணது. அப்ப ஏதோ தெரியாம. ஆனா இப்ப மாத்திட்டேன்டா. ஏய், நீ மாத்தாம போ, அது இங்க பிரச்சனை இல்ல. ஆனா இவ்ளோ நாள் எனக்கு தெண்டினா என்னன்னு தெரியாதுங்கிறதுக்காக என்ன பொறுக்கின்னு தான் கூப்பிட்டுருக்க. சரி, மலையாளத்துல தெண்டினா என்ன அர்த்தம்னு நீ சொல்லிட்ட. ஆனா தமிழ்ல பொறுக்கினா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரிய வேண்டாம்? பொறுக்கினா என்னன்னு இப்ப காமிக்கிறேன். கடலும் துள்ளாது, பெண்ணே நான் தூண்டில் போட்டால் பின்னீனும் தப்பாது. உள்ளங்கை தேனே கள்வன் நான் தானே, கள்வனை கொள்ளை கொண்ட கள்ளி நீதானே. பொன் கொண்டதுண்டு பெண் கொண்டதில்லை, அங்கம் சொந்தமானால் தங்கம் தேவையில்லை. வேண்டடா, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். இனி இப்படி சொல்ல மாட்டேன். இனி சொல்ல மாட்டேனா? அப்ப இவ்வளவு நாள் சொன்னதுக்கு உன்னை சும்மா விட முடியுமா? ஐயோ, அதுக்கு என்ன பண்ண போற? அடிக்க போறியா? தெண்டினா பொறுக்கின்னு தெரிஞ்சதும் உனக்கு ஓங்கி ஒண்ணு விடணும்னு தான் தோணுச்சு. ஆனா பொண்ணுங்களை அடிக்கிறது ஆம்பளைக்கு அழகு இல்ல. அதனால உனக்கு வேற பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பனிஷ்மெண்ட்? அது பேபி. அபி, இங்க எதுக்கு வந்த? நான் உன்னை அங்க ரூம்ல போன் தானே பார்க்க சொன்னேன். பேபி, அது போன் இல்ல, லைட்டே வர மாட்டேங்குது. லைட் வரலையா? ஐயோ, சார்ஜ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கும்டா அபி. சரி, அதை சார்ஜ் போட்டுட்டு அப்புறமா பார்க்கலாம். நீ எங்க ரூம்ல போய் வேற ஏதாவது விளையாடு. நீயும் வா, நம்ம விளையாடலாம். வரேன்டா அபி, இங்க ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு மாமா வரேன். அப்புறம் நம்ம 2 பேரும் விளையாடலாம். நீ ரூம்ல போயிரு, நான் வரேன். இல்ல இல்ல அபி, போண்டா நிக்கு. அங்க ரூம்ல போனா உனக்கு போர் அடிக்கும். நமக்கு 3 பேருக்கும் இங்கே விளையாடலாம். ஏய், என்ன அபி இருக்க சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? அதேடா, அபி இருந்தா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. இப்ப என்ன பண்ணுவ? என்ன பண்றேன்னு இப்ப பாரு. பேபி, நீ நானு ஐட்டு 3 பேருமே இங்கே விளையாடலாமா? விளையாடலாமே. சரி, என்ன விளையாட்டு விளையாடலாம்? கண்ணாமூச்சி விளையாடலாமா? சரி, கண்ணாமூச்சி விளையாடலாம். அப்ப நான் 6 கண்ணு போட்டுவா. பேபி, ஐட்டு கண்ணு போட்டுடலாம். நம்ம 2 பேரும் ஒளிஞ்சிக்கலாம். ஐட்டு கண்ணு பிடிக்கட்டும். இல்லடா அபி, வேண்டாம். ஐஷு இப்பதானே நம்ம கூட ஃபர்ஸ்ட் டைம் விளையாட வரா. அவளுக்கு கண்ணு பத்தினா கண்டுபிடிக்க தெரியாதுடா. கண்டுபிடிக்க தெரியாதா? இவன் எதுக்கு பிளான் போடுறான்? அதனால ஃபர்ஸ்ட் அபி கண்ணை கட்டிக்கோ, நானும் ஐஷுவும் ஒளியறோம். அப்புறம் அபி யாரை கண்டுபிடிக்கிறியோ அவங்க திரும்பவும் கண்ணை கட்டணும். ஓகேவா? அடப்பாவி, பிளான் பண்ணி குழந்தைய ஏமாத்துறான். இவன் நம்ம நினைச்சதை விட பெரிய ஃப்ராடா இருக்கான். என்ன அபி, கண்ணை கட்டலாமா? சரி, பாப்பா கண்ணை கட்டிக்கடா. அபி, இல்ல வேண்டாம். எனக்கு கண்டுபிடிக்க தெரியும். நானே கண்ணை கட்டிக்கிறேன். இல்ல, இது வேண்டாம். உனக்கு கண்டுபிடிக்க தெரியாது. நீ நான் கண்டுபிடிச்சத பார்த்துட்டு அப்புறமா கண்டுபிடிச்சறியா? பாப்பாவே ஃபர்ஸ்ட் கண்ணை கட்டுடா. பேபி, பாப்பாக்கு கண்ணு கட்டிட்டா. ஓகேடா அபி, இரு கட்டி தரேன். பேபி, பாப்பா கண்டுபிடிக்க வரா. அபி, கண்டுபிடிக்க வரதுக்கு முன்னாடி 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணிட்டு தானே வரணும். 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணிட்டு வா. அச்சா, ஆமல்ல, மறந்துட்டேன். சரி, நான் எண்ணிட்டு வரேன். 1 2 5 30 8 10 50. அப்புறம் என்ன ஆடும்? 2 அப்புறம் என்ன எஸ்கேப் ஆயிடலான்னு பாத்தியா? அதெல்லாம் என் கிட்ட நடக்காது. பொறுக்கினா என்னன்னு இப்ப காமிக்கிறேன். எடா வேண்டடா. ஏதாவது பேசுன. கெஞ்சுறனே, கிட்ட வந்து மிஞ்சுறனே, உன்னை தொட்டு கொஞ்சுறனே, என்னை விட்டு விலகி போகிறனே. ஆத்தி எத்தனை மச்சான் தேடி முத்தர வச்சோம், ஆசை கத்துற சத்தம் புரியாதா மூடி வைக்கிற கலா, தூரம் வைக்கிற சொல்லும், தாவி அழிக்க சொல்லும், இது கூட தெரியாதா? ஹோய், இந்த வாய் தானே என்ன பொறுக்கின்னு சொல்லிச்சு. இனிமே அப்படி சொன்னா என்ன ஆகும்னு அதுக்கு தெரியணும்ல. எடா வேண்டாம். அபி இருக்கா, அவ கண்ணில் இருக்க கட்டாவத்தை பார்த்துட்டு அவ்வளோதான். அத பத்தி நீ கவலைப்படாத. நான் சொல்லாம அவ கட்டாவுக்க மாட்டான். அபி, இன்னொரு தடவை 1 2 3 என்னடா? இன்னொரு வாட்டி என்னன்னுமா? சரி பேபி. 1 2 5 8 30 6 4. எடா ஃப்ராடே, குழந்தைய போய் ஏமாத்துறியே.
நான் ஃப்ராடுனா அப்ப இவ்வளவு நாள் தெண்டினா ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்ன ஏமாத்துறீங்க? அப்ப நீ யாரு? நானும் சரி போனா போது இதுக்கப்புறம் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு விட்டா என்னையா பொறுக்கின்னு சொல்ற? பொறுக்கி என்ன பண்ணுவான் தெரியுமா? പുലുവാലിലെ മൊട്ടും മലനല്ലോ തട്ടി തട്ടി വണ്ട തുറന്നല്ലോ തെൻകുടിക്ക തെൻകുടിക്ക നിറമുണ്ടല്ലോ ദേവതയ്ക്ക് വെട്ടം വന്നല്ലോ മുത്തുവമ്പ് മുത്തം കൊടുത്തല്ലോ പൂവുക്കുള്ള പുയലടിത്തല്ലോ அபி நான் அவுட் இல்ல, ஐஷு தான் அவுட். நீ ஐஷுக்கு கண்ணை கட்டிட்டு 2 பேரும் கண்ணை மூச்சு விளையாடுங்க. மாமாக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ நான் பேபி தான தொட்டேன். அப்ப பேபி தான அவுட். அப்ப பேபியே ஒண்ணா அவுட் சொல்லுடா. அது அபி நீ உன் பேபி அவுட் பண்ணியா? உன் பேபி என்ன அவுட் பண்ணிட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை